விஜய் த்ரிஷா பற்றிய ரகசியம். எனக்கு எல்லாம் தெரியும், போட்டுடைத்த வனிதா விஜயகுமார். நடிகை வனிதா விஜயகுமார் விஜய் த்ரிஷா குறித்த சமீபத்தில் ஒரு நேர்காணலில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவர் பேசியிருக்கும் சில விஷயங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக கடந்த சில மாதங்களாக விஜய் இருந்து வருகிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் தலைவராக களத்தில் உள்ள நடிகர் விஜய் ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தார். திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் பகிரங்கமாக மேடையில் அறிவித்தார். இதனால் அவர் நிறைய அரசியல் எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டார் என்றால் அது மிகையல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கடந்த 20ஆம் தேதி இந்த மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை வருகிற ஜூன் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். காணொலியில் ஆஜராக வேண்டும் என்று விஜய் தரப்பில் கோரிக்கை வைத்த நிலையில் வருகிற ஜூன் 15ஆம் தேதி விஜய் சங்கீதா இருவரும் கோர்ட்டில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரத்தில் நடிகை த்ரிஷாவின் பெயரும் பயங்கரமாக அடிபடுகிறது. ஒரே கலரில் விஜயுடன் ஒரே காரில் வந்த த்ரிஷா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். அப்போது இருந்தே விஜய் த்ரிஷா குறித்த கிசுகிசுக்கள் அதிகரித்து விட்டன. ஆனால் அவர்கள் இருவரும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இதை கடந்து சென்று விட்டனர். அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் நடிகர்கள் யாருமே விஜய் பக்கம் ஆதரவாக நிற்கவில்லை. நடிகர்கள் சமுத்திரக்கனி, பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் இந்த விஷயத்தில் விஜயை கண்டித்தார்கள். அதிலும் சமுத்திரக்கனிதான் இதை முதலில் ஆரம்பித்து வைத்து கொதித்து போய் உண்மையான ஆதங்கத்தில் பேசினார். பார்த்திபனும் வார்த்தை ஜாலத்தில் விளையாடி வசமாக சிக்கிக் கொண்டார். த்ரிஷா இதில் காண்டாகி ட்விட் போடும் அளவிற்கு நிலைமை படுமோசமானது. அதன் பிறகு பார்த்திபன் த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டது அது ஒரு தனிக்கதை. இந்த நிலையில் விஜய் த்ரிஷா விவகாரம் குறித்து நடிகை வனிதா விஜயகுமார் நேர்காணல் ஒன்றில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அப்போது அவர் கூறியதாவது: விஜயை எனக்கு நன்றாகவே தெரியும். அவரும் நானும் சந்திரலேகா என்ற ஒரு படத்தில் நடித்தோம். அப்போது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் வாங்கிய சம்பளத்தை விடவும் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் குறைவு. அதனை இப்போதுதான் நான் வெளியே சொல்கிறேன். அதேபோல் அந்த சமயத்தில் எனக்கு பிளைட்டில் டிக்கெட் போடுவார்கள், விஜய்க்கு ட்ரெயினில் டிக்கெட் போடுவார்கள். அப்போதுதான் கஷ்டம் என்றால் என்னவென்று விஜய்க்கு தெரியும் என அவரது அப்பா SA சந்திரசேகர் என்னிடம் கூறுவார். த்ரிஷாவை பொறுத்தவரை அவர் எல்லோருக்கும் நல்ல ஃப்ரெண்ட். அவரது சர்க்கிள் வேறு, என்னுடைய சர்க்கிள் வேறுதான். இருந்தாலும் எங்களுக்குள் நல்ல பழக்கம் உள்ளது. சினிமாவை தாண்டி நாங்கள் நிறைய பழகி இருக்கிறோம். நான் போன் செய்யும் போது த்ரிஷா தியேட்டரில் இருந்தால் போன் கட் செய்துவிட்டு நான் இப்போது தியேட்டரில் இருக்கிறேன், முடித்துவிட்டு அழைக்கட்டுமா, இப்போது ஏதும் அவசரமா என்று கேள்வி கேட்பார். அவ்வளவு நல்லவர் த்ரிஷா. எல்லோரும் த்ரிஷாவின் கதையை பேசுகிறார்கள். அவர்கள் எல்லோரது கதையும் எனக்கு தெரியும் என்று விஜய் த்ரிஷாவிற்கு ஆதரவாக வனிதா விஜயகுமார் அந்த நேர்காணலில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்.